குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு போலீஸ் மற்றும் எஸ்ஐக்கான பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் பார்த்திங்கன்னா 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா பார்ட் 3 வீடியோ. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கிடைக்கும். இது வரைக்கும் 150 கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக 50-50 பார்த்திங்கன்னா 350 அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 29 டே ஷீட் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு டே ஷீட்டுக்கு பார்த்திங்கன்னா 10 வினாக்கள் வீதம் 290 வினாக்கள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 50 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த் வீடியோ பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 2 பார்த்துட்டு இதை பாருங்கள். கண்டினியூஸாக நோட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பத்தில் அத்தனை டெஸ்ட் பேட்சுமே பார்த்திங்கன்னா கொரியர் மூலம் அனுப்பிட்டுருக்கோம். ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொரியரில் சென்ட் பண்ணுவாங்க. டார்கெட் 70 டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா மொத்தம் 64 தேர்வுகள் 6500 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமில் டேரெக்டாக மனப்பாடம் பண்ணிட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, இதை பற்றி எல்லா டீட்டெயிலுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஷெடியூலை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டெஸ்ட் பேட்ச் வேணுமோ நீங்கள் அதை தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொரியரில் 2 or 3 டேஸில் சேர்ந்துடும். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு 2024 கேபிபி நம்பியார் விருது பார்த்திங்கன்னா கேரளா அரசு சார்பில் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா எஸ் சோம்நாத், இஸ்ரோவை சேர்ந்த இஸ்ரோவின் தலைவரான எஸ் சோம்நாத் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் எங்கே இருக்காங்கன்னா ரோஸ், அவங்க பேர் நாகர்கோவில் இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது 2024 இணையவழி குற்றங்கள் அதிகம் நடைபெறும் நாடுகளில் பார்த்திங்கன்னா முதலிடம் பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் இந்தியான்னு போட்டக்கூடாது, அதனால தான் டீட்டெயிலாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, 33வது ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ள இடம் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, 2024 கேண்டிடேட் செஸ் தொடரில் ஆடவரில் சாம்பியன் பட்டம் வந்தது டி குகேஷ், இந்தியாவை சேர்ந்தவர். அதேமாதிரி 2024 கேண்டிடேட் செஸ் தொடரில் மகளிரில் சாம்பியன் பெற்றவங்க பார்த்திங்கன்னா ஷோங்ஷி. ஓகேங்களா, இவங்க ஷோங்ஷி டான், இவங்க சீனாவை சேர்ந்தவங்க. ஓகேங்களா, ஆடவரில் பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த நபரும் மகளிரில் பார்த்திங்கன்னா சீனாவை சேர்ந்தவங்களும் பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருந்தாங்க. 2024 T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தூதர்கள் பார்த்திங்கன்னா உசைன் போல்ட், யுவராஜ் சிங் மற்றும் கிறிஸ் கெயில் இவங்களாம் பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருந்தாங்க. த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி என்ற நூலினுடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா சாம் பிட்ரோடோ. ஓகேங்களா, இவர் தான் இந்த நூலுடைய ஆசிரியர். நூலாசிரியர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 77வது கேன்ஸ் திரைப்பட விழா சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா சந்தோஷ் சிவனுக்கு பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது எவரெஸ்ட் சிகரத்தை 30 முறை ஏறி உலக சாதனை படைத்தவர் பார்த்திங்கன்னா கமி ரீட்டா. இவங்க தான் பார்த்திங்கன்னா நேபாளத்தை சேர்ந்தவங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் சிகரத்தை 30 முறை ஏறி பார்த்திங்கன்னா இந்த சாதனை படைச்சிருக்காங்க. யுனெஸ்கோவினுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா பாரிஸில் இருக்குது. ஓகேங்களா, சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தலைமையகம் பார்த்திங்கன்னா ஜெனீவாவில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது யூனிசெஃப் அமைப்பினுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது தென்கிழக்கு ஆசியா, அதாவது ஆசியான் நாடுகளுடைய கூட்டமைப்பு தலைமையகம் ஜகார்த்தாவில் இருக்குது. ஓகேங்களா, சர்வதேச நாணய நிதியத்தினுடைய தலைமையகம் பார்த்திங்கன்னா வாஷிங்டனில் இருக்குது. இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் அடிக்கடி பார்த்தது, அதனால் அதனுடைய தலைநகரம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 நடைபெற்ற இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பழனியில் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் பழனியில் நடைபெற்றுச்சு. இன்றைக்கி கூட நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா சர்வதேச முக்கியமாக வள்ளலார். ஓகேங்களா, வள்ளலாருடைய மாநாடு பார்த்திங்கன்னா எங்கே நடக்குதுன்னா சென்னையில் நடக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸு. இதெல்லாம் முன்னாடி அறிவிச்சது. 2024 உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் பார்த்திங்கன்னா ரோட்டர்டாம், நெதர்லாந்தில் நடந்துச்சு. ஓகேங்களா, வங்கக்கடலில் உருவான ரீமெல் புயலுக்கு பெயர் பரிந்துரைத்த நாடு பார்த்திங்கன்னா ஒமன் நாடு தான் பார்த்திங்கன்னா பரிந்துரைச்சிருக்காங்க. சாங்கே 6 அப்படின்ற நிலவு ஆய்வுக்கலனை பார்த்திங்கன்னா விண்ணுக்கு அனுப்பிற நாடு பார்த்திங்கன்னா சீனா. ஓகேங்களா, மெய்நிகர் ஏஐ செய்தி தொடர்பாளர் பார்த்திங்கன்னா விக்டோரியா ஷி, உக்ரைனில். ஓகேங்களா, அது பார்த்திங்கன்னா உக்ரைனில் போர் சூழல் காரணமாக பார்த்திங்கன்னா ஏஐ பார்த்திங்கன்னா மெய்நிகர் ஏஐ செய்தி தொடர்பாளர் பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, கோவிஷீல்டு தடுப்பூசியை உருவாக்கிய நிறுவனம் பார்த்திங்கன்னா அஸ்ட்ராசெனகா. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். இதில் எப்பயோ நடந்து நீங்கள் விட்டுறக்கூடாது, இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ககன் சக்தி 2024 பயிற்சியை மேற்கொண்ட படை பார்த்திங்கன்னா இந்திய விமானப்படை தான் பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியை மேற்கொண்டாங்க. 2024 பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ள நாடு பார்த்திங்கன்னா நார்வே. ஓகேங்களா, இந்த பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் பார்த்திங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா 159வது இடம் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா எங்கே அமைஞ்சிருக்குன்னா பூனேவில். ஓகேங்களா, அடுத்தது நீதிமன்ற சேவைகளுக்கான நடமாடும் இ சேவை கேந்திரா எங்கே அமைந்துள்ளதுன்னா இடுக்கி, கேரளாவில். ஓகேங்களா, சமீபத்தில் காலமான ஈரான் அதிபர் யார் அப்படின்னா இப்ராஹிம் ரைச்சி. ஓகேங்களா, இவர் தான் பார்த்திங்கன்னா காலமாயிட்டார், இப்ராஹிம் ரைச்சி. ஓகேங்களா, மூத்த குடிமக்களுக்கு உதவும் பந்தம் சேவையை தொடங்கியுள்ள துறை சென்னை பெருநகர காவல்துறை. இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா, அதனால் பார்த்துக்கோங்க.
நாட்டிலேயே முதல் முறையாக அரசு இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் வந்து கன்னியாகுமரியில் அமைக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா. தமிழருடைய பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் அமைக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அகழாய்வு நடைபெற இடங்கள் அது எங்கே அமைஞ்சிருக்குன்னு கொடுத்துருக்கோம். திருமலாபுரம் வந்து தென்காசியில் இருக்குது. சென்னானூர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் அமைஞ்சிருக்கு. கொங்கல் நகரம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில், மருங்கூர் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர், இங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு. சப்போஸ் பொறுத்துகளை கேட்கலாம், இல்லை டேரெக்டாக கொஸ்டினாக கூட கேட்கலாம். ஓகேங்களா. மாணாக்கர்களிடம் ஜாதி வன்முறைகளை தவிர்ப்பதற்காக பரிந்துரைகளை வழங்கிய குழு யார் அப்படின்னா நீதிபதி கே சந்துரு தலைமையிலான குழு. ஓகேங்களா. பள்ளி மாணவர்களுடைய ஜாதி வேறுபாடு கலைஞர்களுக்காக இவர் தலைமையில் குழு அமைச்சிருந்தாங்க. அவர் தன்னுடைய அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிச்சிட்டார். ஓகேங்களா. கலைஞர் கருணாநிதி நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் எங்கே அமையிருக்குன்னா திருச்சியில். ஓகேங்களா. அடுத்தது தாய்மொழி தியாகிகள் தினம் ஜனவரி 25. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மொழி தியாகிகள் தினமாக அனுசரிக்கிறோம். இரவு நேர வான்பூங்கா அமைய உள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை, தமிழ்நாடு. இரவு நேர வான்பூங்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கொல்லிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா அமைய இருக்குது. ஓகேங்களா. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்ற திட்டம். இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா பசுந்தாள் உர விதைகளை வந்து பார்த்தீங்கன்னா விநியோகம் செய்கிற திட்டம். ஓகேங்களா. அடுத்தது வடகிழக்கு மாநிலத்தினுடைய முதலாவது ஏஐ ஆசிரியர் யார் அப்படின்னா ஐரிஸ். இவங்க வந்து அசாம் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது உலகின் உயரமான வாக்குச்சாவடியான தாஷிகாங் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னா ஹிமாச்சல பிரதேசம். ஓகேங்களா. சேலோ சுரங்கப்பாதை அமைந்துள்ள இடம் அருணாச்சல பிரதேசம். இதெல்லாம் முக்கியமானது. இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சுரங்கப்பாதையில் ஒன்று சேலோ சுரங்கப்பாதை. ஓகேங்களா. உலகின் உயரமான வளைவு ரயில்வே பாலமான செனாப் ரயில் பாலம் அமைந்துள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். ஓகேங்களா. இதில் முக்கியமான விஷயம் உலகிலேயே மிக உயரமான ரயில்வே பாலம் அப்படின்னு சொல்லிட்டான்றனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்தது இந்தியாவின் முதல் தனியார் உயிர்கோள காப்பகமான ராஜாஜி ரஹாதி உயிர்கோள காப்பகம் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் தனியார் உயிர்கோள காப்பகம். ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஓகேங்களா. உலக கைவினை கவுன்சிலால் 2024 உலக கைவினை நகரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள நகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர். ஓகேங்களா. அடுத்தது இந்தியாவின் முதல் செமி கிரையோஜெனிக் திரவ என்ஜின் ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிபான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் செமி கிரையோஜெனிக் திரவ என்ஜின் ராக்கெட். உலகின் மிக உயரமான வானியல் ஆய்வுக்கூடம் எங்கு திறக்கப்பட்டுனா சிலி நாட்டில் திறந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது சாகித்ய பால புஷ்கர் விருது 2024 யாருக்கு வந்தாங்கன்னா யுமா வாசுகிக்கு. ஓகேங்களா. தன்வியின் பிறந்தநாள் அப்படின்ற நூலுக்காக இவங்களுக்கு இது கொடுத்துருந்தாங்க. சாகித்ய யுவ புஷ்கர் விருது வந்து பார்த்தீங்கன்னா 2024 லோகேஷ் ரகுராமனுக்கு வந்து வழங்கியிருந்தாங்க. விஷ்ணு வந்தார் அப்படின்ற நூலுக்காக. ஓகேங்களா. அடுத்தது வந்து ஐநாவின் 2024 டாக் ஹாம்ஸ்டக் கோல்டு பதக்கம் வழங்கப்பட்ட இந்திய ராணுவ வீரர் வந்து பார்த்தீங்கன்னா தனஜய் குமார் சிங் இவங்களுக்கு தான் வழங்கியிருக்காங்க. அடுத்தது வெங்கையா நாயுடு லைஃப் இன் சர்வீஸ் அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா நாகேஷ் குமார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்கையா நாயுடு பற்றி இந்த அவருடைய லைஃப் ஸ்டோரி ஃபுல்லாக எழுதியிருக்காரு. ஐ ஹேவ் த ஸ்ட்ரீட்ஸ் எ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் மோங்கா மற்றும் ரவிச்சந்திர அஸ்வின் கிரிக்கெட் வீரர் இருக்கார் இல்லையா, அவர் தான் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேகமாக இரட்டை சதம் அடித்த வீராங்கனை யார் அப்படின்னா ஷஃபாலி வர்மா, இந்தியாவை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். மிச்ச கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா. ஒரே டைமாக நீங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டாக பார்த்துக்கலாம். சரிங்களா. இப்போ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ இது. அடுத்து பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்குள்ள நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்களா. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இது போதுமா சார்னு கேட்குறீங்க. டிஎன்பிசி படிக்கிறவங்க இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி நீங்கள் படிக்கணும். ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுவே போதுமானது. சரிங்களா. டிஎன்யூஎஸ்ஆர்பி ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி ஸ்டாண்டர்டில் தான் நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கோம். இல்லை ரொம்ப உங்களுக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும். போலீஸ் எஸ்ஐயை பொறுத்தளவு இதுவே போதும். இந்த மேலோட்டமானதே போதும். அதாவது ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு இந்த கொஷின்ஸை பார்த்தாலே புரிஞ்சிடும் அந்த பேட்டர்னில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. சரிங்களா. அதனால் டிஎன்பிசி படிக்கிறவங்க இது எல்லாத்தையும் கம்பல்சரி மனப்பாடம் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நீங்களும் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. சரிங்களா. டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் போட்ட 29 டே ஷீட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பார்ட் வீடியோ இதை கன்யூஷாக பாருங்கள். இன்னும் நிறைய பார்ட் இருக்குது. சரிங்களா. மொத்தம் 400 கொஸ்டின் இல்லை 150 கொஸ்டின் தான் இப்போ பார்த்துருக்கோம். இது ஒரு வீடியோவை நான் போட்டு விட்றேன். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது டெஸ்ட் பேட்சை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. 2 or 3 டேஸில் உங்களுக்கு கொரியரில் சென்ட் பண்ணிடுவாங்க. கடைசி டைமில் டேரெக்டாக மனப்பாடம் பண்ணிட்டு போயிருங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ணுவோம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.